எம்ஏஎல் உங்களுக்காகவே. நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இதயங்கனிந்த காலை வணக்கம். நாம் இன்று உண்ணும் அனைத்து உணவுகளிலும் ரசாயனம் கலக்காத, ரசாயன உரமிடப்படாத, கலப்படம் இல்லாத, பூச்சி மருந்தளிக்காத உணவுகள் ஏதாவது இருக்கிறதா என தேடினேன். ஒரு சில பதில்கள் கிடைத்ததை கீழே தருகிறேன். நெல்லிக்காய், பனம்பழம் மற்றும் நுங்கு, அப்பொழுது இறக்கப்பட்ட பயணி பதநீர், கொல்லாம்பழம், புளி, நாவல் பழம், பலாப்பழம். பெரும்பாலும் இவை அனைத்துமே மனித பராமரிப்பு என்று வாழ்பவை. காட்டில் மட்டுமே வளர்ந்து பழம் தரக்கூடியது. இது தவிர 1-2 இருக்கலாம். ஏன் இந்த அவல நிலை? பெரும்பாலும் விவசாயிகள் சோம்பேறிகளாக்கப்பட்டு விட்டார்கள். விவசாயம் பண்ணுபவர்கள் குளத்திற்கு தண்ணீர் வந்தவுடன் உழவடிப்பார்கள். உழவு முடிந்தவுடன் ஒன்றுக்குமே உதவாத கலப்பின மாட்டுச் சாணங்களை உரமாக போடுகிறார்கள். பின்பு பயிரிட்டு நாற்று நடுகிறார்கள். பின் முழுவதுமே அவர்கள் இடுவது ரசாயன உரம்தான். விவசாயம் எப்படி நடந்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் எல்லாற்றையுமே அரசு கொள்முதல் பண்ணுகிறது. இயற்கை விவசாயம் பண்ணும் விவசாயிகள் இருக்கிறார்களா என்றால் இருக்காம், கொஞ்சம் இருக்கிறார்கள். அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் அளவில் இல்லை. இந்த நிலை மாறுமா என்றால் மாறாது. நாம் தான் மாற்ற வேண்டும். நான் முன்பு ஒரு பதிவில் பதிவிட்டிருந்தேன், பட்டை தீட்டாத அரிசி கேட்டு வாங்குங்கள் என்று. ஆனால் யாருமே கடைப்பிடிப்பதுமாறு தெரியவில்லை. நண்பர்களே, இனியாவது கட்டாயம் பட்டை தீட்டாத அரிசியை கேட்டு வாங்குங்கள். சரி, இதிலிருந்து வெளிவர ஏதாவது வழி இருக்கிறதா? அடுத்த பதிவில் காண்போம். நன்றி.